ஹே ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னடா ஏதோ வித்தியாசமாக செஞ்சு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காளேன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரரு எனக்கு கேட்டேன் அப்படின்றதுக்காக இந்த அவல் வாங்கிட்டு வந்தார். இது அந்த மட்டை அவல் இருக்குங்களா, அந்த அவல். ஆக்சுவலாக நான் அந்த ஒயிட் கலர் அவல் கேட்டிருந்தேன். அவர் அதை வாங்காமல் இந்த மட்டை அவல் வாங்கிட்டு வந்துட்டார். இதை ஒரு நாள் சுடுதண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, சாப்பிட முடியலை. சரி, இந்த அவலை வச்சு என்ன செய்யுதுன்னு தெரில. எனக்கு ரொம்ப நாளாக இது அப்படியே கிச்சன்லேயே தான் இருந்துச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியலை. இன்றைக்கி எடுத்து பார்த்து சரி எதையாவது செய்வோம், இந்த அவலை வச்சு செய்வோம் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரே அந்த உம்மியாக இருந்துச்சு. சரி, இது என்னடா உம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு மரத்தில் போட்டு நல்லா 2 போட பொடிச்சு அந்த உம்மியெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இல்லையா, வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்றாங்க. அதனால் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணுவோம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு இதை நல்லா எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ளீன் பண்ண பாருங்கள், பார்த்தா இவ்வளோ உண்மையாக இருந்துச்சு. கடவுளே, நல்ல வேலை இதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும்னு நினச்சோமேன்னு சொல்லிட்டு நல்லா எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் சுடுதண்ணியை ஊற்றி நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஆனால் தண்ணி பத்தலை. ஏன்னா அவள் இது சீக்கிரமாக தண்ணி கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தாராளமாக நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கழுவும் போது இன்னும் கொஞ்சம் அழுக்கு ஏதாவது இருந்தால் கூட வந்துடும். நான் நல்லா ஓரளவு பொடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால அதில் எதுவும் பெருசாக வரலை. ரொம்ப தூசி அந்த மாதிரி எதுவும் இல்லை. வடிகட்டிட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் க்ளீனானதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சுட வச்சுருந்த தண்ணியை எடுத்து அதில் ஊற்றலான்னு வந்தேன். அதுக்குள்ளே என் பாப்பா அம்மா அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்றதுக்கு எடுக்க வந்தா. ஐயோ, அதை எடுத்து வாயில் போட்டுட்டா. ஐயோ, அதில் என்னம்மா சர்க்கரையே இல்லை, கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொடுங்க அப்படின்னா. இருப்பாப்பா, அம்மா உனக்கும் ரெடி பண்ணி தரேன்ட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் அதை ஊற வைக்கட்டும், 10 மினிட்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டைக்கு தேவையான தேங்காய் அப்புறம் வெல்லம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அவள் அங்கிட்டு ஊறுற அந்த கேப்பில் அதுக்கு தேவையான வெல்லமும் தேங்காயும் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஆக்சுவலாக நான் போட்டு அரைச்சிட்டேன். சரி, வீடியோ பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் கொட்டிட்டு மறுபடியும் ரீடேக் பண்ணேன். மிக்ஸி எடுத்து, ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் இருக்கும் அவள் ஒரு மாதிரி நல்லா இப்படி சாதம் மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸியை எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்படி சாதம் மாதிரி இருக்குங்களா, மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு பிசைகிற பதம், மாவு பதம் மாதிரி வரும். அது ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம், ஏன்னா நம்ம வேக வைக்க தான் போகிறோம் இல்லைங்களா. அதனால் மிக்ஸி ஜாரில் நல்லா இந்த அளவுக்கு இந்த பதம், அதாவது கையில் பிடிச்சா உருட்டுற இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து அந்த விழுதெல்லாம் போட்டு நெக்ஸ்ட்டு தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து திருவி வச்சுருக்கிற தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய தேங்காய் போட்டுக்கோங்க. இல்லை கம்மியாக போதும் அப்படின்னு நினச்சா கம்மியாக போட்டுக்கோங்க. நான் இதுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்துருந்தேன். அதாவது ஒரு டம்ளர் ஒரு 100 கிராம் அவளுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்துருந்தேன். வெல்லம் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுனால என் பொண்ணுக்கு ஏற்கனவே இருமல் இருக்குது, அதனால் கம்மியாக தான் வெல்லம் எடுத்துக்கிட்டேன், நிறைய போடலை. ஒரு நார்மல் ஸ்வீட்டுங்க, ரொம்ப தித்திக்கிற அளவுக்கு இல்லாமல் ஒரு நார்மலான ஸ்வீட்டில் தான் இந்த இது இருக்குது. ஸோ நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. முக்கியமாக இது கொஞ்சம் அவள் இனிப்பு கலந்தாலும் நமக்கு இது சாப்பாடு டேஸ்ட், அந்த அவளோட சாப்பாடு டேஸ்ட்டு தான் இருக்கும் இல்லைங்களா. அதனால் இதில் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இதை கிளறி விட்டுட்டு ஒரு பிஞ்ச், ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி கொஞ்ச நேரம் வச்சுருங்க. நான் ஏன் வெல்லம் கட்டி கட்டியாக போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம அதை எடுத்து வைக்கும்போது, அதாவது உருட்டி வைக்கும்போது நடுவில் கொஞ்சம் வெல்லம் இருக்கும் இல்லைங்களா. இது யாரோட கை அப்படின்னா என் பொண்ணோட கை. நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அம்மா நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்டேஜ்லேயுமே சாப்பிட்றதுக்கு நம்ம அரைச்சி இதை பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, வெல்லம் தேங்காய் போட்டு, இந்த ஸ்டேஜ்லேயுமே இப்படியே வச்சு சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். ஏன்னா அது ஆல்ரெடி சுடுதண்ணியில் நல்லா நம்ம வேக வச்சிட்டோம் இல்லைங்களா, ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறி இருக்குது. ஸோ இப்படியும் சாப்பிட்லாம், சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நான் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் நடுவில் நான் கொஞ்சம் வெல்லம் வச்சுருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு இட்லி சட்டியில் அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி இட்லி தட்டில் துணியும் போட்டு
நம்ம பிடிச்சி வச்சுருந்த கொழுக்கட்டையெல்லாம் அதில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சு. திடீர்னு என்னடா கொழுக்கட்டைக்கு பதிலாக ஆப்பிள் வைக்கிறாளே அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது என்னோடய சின்ன பொண்ணு, அவளுக்கு ஆப்பிள் வேக வைக்கணும். ஸோ தனியாக எங்கே வேக வைக்கிறதுன்னு இந்த கொழுக்கட்டையோடைய 2 பீஸ் ஆப்பிள் எடுத்து வேக வச்சுட்டு, அது குட்டி பாப்பாக்காக. ஸோ இதை எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சுட்டு, நம்ம ரெடி பண்ண எல்லா கொழுக்கட்டையும் உள்ளே வச்சுட்டு, இட்லி சட்டியை நல்லா மூடி க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருவோம். ஸோ 10 மினிட்ஸ் வேகட்டும். நான் வெயிட் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் என் பொண்ணு என்ன பண்ணான்னா, நான் பார்க்குறேன், எவ்வளோ நேரமாக நீங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க, அது நேரம் வெந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டான பதத்தில் தான் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே கமகமன்னு நல்லா வாசனையாக சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு எம்மியாக இருந்துச்சு. இந்த மாதிரியான கொழுக்கட்டையை நீங்களும் இந்த சம்மர் லீவில் உங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. ஸோ பாப்பாவுக்காக கட் பண்ணி வச்சுருந்த ஆப்பிளும் கரெக்டாக வெந்திருந்துச்சு. பாப்பா ஏஞ்சதையும் போய் இதை நான் மசித்து அவளுக்கு ஊட்டி விட்ருவாங்க. ஃபைனலாக கொழுக்கட்டை இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எடுத்து ஓப்பன் பண்ணால் நல்லா ஒரு மாதிரி யம்மியாக, நம்ம உள்ளே ஒரு வெல்லம் வச்சோம் இல்லைங்களா, ஒரு பீஸ் எல்லா கொழுக்கட்டையிலையும் நான் ஒரு பீஸ் அதான் வெல்லத்தை நல்லா நுணுக்காமல் போட்டிருந்தேன். அது வெந்து ஒரு மாதிரி அந்த ஹீட்டில் மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக எம்மியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் பண்ணி கொடுங்க. ஓகே, பாய்.